நான் இல்லை, அவர், அவருடைய ராஜ்யம், அவருடைய மகிமை, அவருடைய நோக்கங்கள், அவருடைய திட்டங்கள், அதுக்காக தான் நான் பறந்துருக்கிறேன். அதுக்காக இது வந்துருச்சுன்னா எங்கேயோ போயிடுவீங்க. இருக்கிற நிலையில் இருக்க மாட்டோம், வேற விதமாக மாறி விடுவோம். தூயரே உம்மை காண்கையில் இம்முகத்தை உற்று பார்க்கையில் என்னை சூழ்ந்த அனைத்தும் பேரோடியால் விலகிடுதே. உம் சமூகம் என் பேரானந்தம், உந்தன் அன்பு என் புலகாகிதம். என்னை சூழ்ந்த அனைத்தும் பேரோடியால் விலகிடுதே. மனதிலே ரெண்டு காரியங்கள் அங்கே காணலாம். நீங்க ஒன்று கிரியேட்டிவிட்டி, இன்னொன்று விஸ்டம். கிரியேட்டிவிட்டினா புதுமையான விதத்தில் காரியங்களை செய்கிறது. புதுமையான விதத்தில்
ஒருத்தர் கிரியேட்டிவா இருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? ஒரு மியூசிஷியன் ரொம்ப கிரியேட்டிவா இருக்காருன்னு அர்த்தம். அவரால் புதிய இசையை படைக்க முடியுது, உண்டாக்க முடியுது, புதுவிதமான மியூசிக்கை, புதுவிதமான பாடலை இதுவரைக்கும் யாரும் செய்யாத மாதிரி அப்படிலாம் உருவாக்க முடிகிறது. ஒரு ஆர்டிஸ்ட் கிரியேட்டிவா இருக்காங்கன்னா இதுவரை மற்றவர்கள் செஞ்சிருக்கிற படத்தை காட்டிலும் இது என்ன பண்ணுது? ரொம்ப வித்தியாசமானதா இருக்குது. ஒரு புதிய ஒரு பரிமாணம் அதுல இருக்குது. அதுதான் கிரியேட்டிவிட்டிங்கிறோம் இல்லையா? அப்புறம் விஸ்டம். இந்த ரெண்டு காரியங்கள் அங்க மனதில் உண்டாகிறது பாருங்க. ஏன்னா இந்த ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியம். ஞானமும் இந்த புதுமையான விதத்தில் காரியங்களை செய்கிறது, கிரியேட்டிவிட்டியும் விஸ்டமும். இந்த ரெண்டு காரியங்கள் மனதில் உண்டாகும்படியாக தான் மனம் இருக்குது பாருங்க. தரிசனம், விருப்பம் மட்டும் இல்லை, நோக்கம், லட்சியம், உன்னதமான உயர்வான எண்ணங்கள் மட்டும் இல்லை, அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கான வேண்டிய கிரியேட்டிவிட்டியும் விஸ்டமும் கூட மனதிலே தான் உண்டாகிறது. மனது அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தர் அதை மனதிலே உண்டாக்குகிறார். விஸ்டமை பற்றி நிறைய அறிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் நிறைய பேர் இந்த கிரியேட்டிவிட்டியை கவனம் செலுத்துறது இல்லை. அதாவது இந்த புதுமையான விதத்தில் காரியங்களை செய்கிறத பற்றி அவர்கள் யோசித்து பார்க்கறது இல்லை. இதை பற்றி ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. நீதிமொழிகளுக்கு திருப்புங்க 8:29. ஞானத்தை பற்றி இங்க சொல்லி இருக்குது. சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். விஸ்டம் பேசுது, ஞானம் பேசுகிறது. நீதிமொழிகள்ல ஞானம் பேசுது பாருங்க. நாங்க இருந்தது எப்ப இருந்ததான்? உலகம் சிருஷ்டிக்கப்படும் போது நான் தேவனுக்கு, அது சிருஷ்டித்த அந்த தேவனோடு கூட செல்ல பிள்ளையாய் இருந்தேன். நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அப்ப ஞானம்னா எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது? ஞானம் தேவனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. தேவன் ஞான நிறைந்தவராய் இருக்கிறார். ஞானம் சொல்லுது நான் அவர் கூடயே இருந்தேன், அவர்லயே களி கூர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்புறம் பாருங்க, அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ஞானம் தேவனுக்கு இருக்கிறது மட்டும் இல்ல, தேவன் இந்த உலகத்தெல்லாம் சிருஷ்டித்த போது தம்முடைய ஞானத்தினாலே, அனந்த ஞானத்தினால் எல்லாத்தையும் உண்டாக்குனார் வேதம் சொல்லுது. அவரோட இருக்கிறது மட்டும் இல்ல, ஞானம் மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ஞானத்தினுடைய மகிழ்ச்சி எங்க இருக்குதான்? மனுஷரோட. ஞானம் என்ன சொல்லுது? நான் அப்பவே மனு மக்களோட மகிழ்ந்து கொண்டிருந்தேன். அப்ப ஞானம் என்கிறது கடவுள் அனுபவிக்கிற ஒரு காரியம் அல்ல, மனுஷர்கள் அனுபவிக்கிற ஒரு காரியமும் கூட. மனுஷர்களோட ஞானம் இருக்கிறதுல ஞானம் சந்தோஷப்படுகிறதாம். இப்படி சொல்லி இருக்கு பாருங்க, ஞானம் சந்தோஷப்படுகிறது. இன்னொரு வசனத்தை பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் 35ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம், மனுஷர்களுக்குள்ள ஞானம் எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்க்கலாம். 30ஆம் வசனம், பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனாகிய ஊரின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து, அதாவது தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை செய்யறதுக்கு வேலை நடக்குதுங்க. அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும், ரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலையிலும் செய்யும்படி தேவ ஆவியினால் அவனை நிரப்பினார். அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அயிசாமாயின் குமாரனாகிய அகோலியாவின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அருளினார். அவனுக்கு இந்த கிஃப்டை தந்தது மட்டும் இல்லாம என்ன கிஃப்ட்? இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு பொண்ணு வெள்ளி வெண்கலத்தெல்லாம் வச்சு கிரியேட்டிவ் ஒர்க்ஸ், இன்வென்டிவ் ஒர்க்ஸ் ஒரு டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கிறது. கிரியேட்டிவ் ஒர்க்ஸ், புதிய புதிய காரியங்களை படைக்கிறதுக்கு ஒரு ஆற்றல் ஒரு மனுஷனுக்கு கடவுள் தர்றாராம். எதுக்கு? அந்த ஆற்றல் அவருடைய நோக்கத்துக்காக பயன்படுத்த முடியாது. ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கும் போது என்ன எப்படி பண்ணணும்னு கரெக்டாக சொல்லிட்டார் ஆண்டவர். இப்படிதான் இருக்கணும், அது இவ்வளவு நீளம் இருக்கணும், இவ்வளவு அகலம் இருக்கணும், இப்படி இருக்கணும், இதனால இது செய்யப்படணும், வெள்ளினால் செய்யணும், பொண்ணுனால செய்யணும்னு ஆர்டர் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு செய்யறதுக்கு ஆளுங்க எங்க போறது? அவன் திறமைக்கு எங்க போறது? செய்யக்கூடிய ஆளை எங்க பிடிக்கிறது? கர்த்தர் சொல்றாரு, நான் அதுக்கு அவனுக்கு கிருபை தரேன், ஞானத்தை தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை எடுத்து அவனை அதுக்காக அபிஷேகம் பண்ணுகிறார். அவனுக்குள்ள அந்த ஞானத்தை வைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அதை மற்றவர்களுக்கு போதிக்கவும் கூடிய ஞானத்தையும் கொடுக்கிறார்.
போதிக்கும் வரத்தையும் அருளினார். சித்திர வேலைகளையும் சிற்ப வேலைகளையும் 35 இள நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலையும் சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளை யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படி யூகிக்கிறவர்கள், வினோதமான வேலைகளை யூகிக்கிறவர்கள் செய்கிறவர்கள் இருக்கு பாருங்க. யூகிக்கிறவர்கள் செய்கிறவர்கள் என்ன? டிசைன் பண்றவங்க, என்விஷன் பண்றவங்க, டிசைன் பண்றவங்க. ஒரு காரியத்தை கற்பனை செய்து எண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு யோசிச்சு டிசைன் பண்றாங்க பாருங்க. டிசைனர்ஸா உருவாக்குறேன்றார். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க டிசைனிங் எல்லாம் பண்ணக்கூடிய ஆளுங்க? நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் செய்யறது தான் ஊழியம், இதுதான் கிருபை, இதுதான் அழைப்பு, இதுதான் ஊழியம், அவர் செய்யறதுல தான் கடவுளுடைய கிருபை தேவைன்னு. நான் சொல்றேன் நீங்க செய்யறதுலையும் கடவுளுடைய கிருபை தேவை. ஒண்ணுமே தெரியாத ஆள் எடுத்து கடவுள் பெரிய விசித்திரமான வேலைகளை வினோதமான காரியங்களை செய்யும்படியாக தையல் வேலைலாம் சொல்லிடுது பாருங்க. ஹலோ, இருக்கீங்களா? கத்தர் மட்டும் சில அம்மாமாருக்கு தையல் வேலை கற்றுக் கொடுத்தா எங்கேயோ போயிடுவீங்க, நீங்க எப்படியோ இருப்பீங்க. ஞானம் ஒரு மனுஷனை உயர்த்துது. ஞானம் கத்தருக்கு சாட்சியா நம்மளை வாழ வைக்குது, வெற்றிகரமா ஆக்குது, தோல்வியில் இருக்கிற வாழ்க்கையை வெற்றிகரமா மாத்துது. நிறைய பேர் வச்சாங்க எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, கிறிஸ்தவனான பிறகு ஞானசாலாம் எடுத்தாச்சு ஆனா ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, எனக்கு படிப்பும் இல்லைங்க, எனக்கு எந்த திறமையும் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன் இப்போ கிறிஸ்தவர்கள் ஆகிறீங்களா? இப்போ மனம் புதிதாகணும். முதல்ல அந்த எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ற பேச்சை நிறுத்திட்டு கத்தர் எனக்கு எதையாவது ஒன்று சொல்லி தருவார். எனக்கு நான் சும்மா ஒன்றும் தெரியாமல் உலகத்தில் பேதையாக இருக்கிறதுக்காக உண்டாக்கப்படலை, ஒன்றுமே தெரியாமல் உட்காந்து பசிப்பட்டினியில் கிடைக்கிறதுக்காக உண்டாக்கப்படலை, ஒரு நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். உண்டாக்கப்பட்டது மட்டும் இல்லை, அந்த நோக்கத்துக்காக நான் ரட்சிக்கப்பட்டவும் இருக்கிறேன். நான் புதுசாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன், புது சிருஷ்டியாக இருக்கிறேன் இயேசுக்குள்ள. என்ன வேஸ்டா இருக்க சொல்றாரு கர்த்தர், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்க சொல்றாரு. மூலையில மிகுந்த பெரிய திறமை ஆற்றலை எனக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். என் வாழ்க்கையின் எதிர்காலத்தை அப்படியே மாற்றக்கூடிய ஒரு காரியம் எனக்குள்ள அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஒன்னில் ஒரு 2 சட்னி வைக்க தெரிஞ்சாலே ஊர்ல பெரிய ஆளாயிடலாம். சிலருக்கு அந்த கிருபை இருக்குது. சிலர் சட்னி வச்சாங்கன்னா அதை நம்ம வாயில வைக்க முடியாது. ஆனா சிலர் சட்னிக்காகவே நான் 10 மைல் ஓடிட்டு போயிருக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. அந்த கடையில் ஒரு இது கூட இருக்க, ரோட்ல லாரிலாம் போகும், ரோட் சைடில் வச்சு இட்லியை போட்டுட்டு இருப்பான். ஆனால் சட்னியை 4 சட்னி வைப்பான், ஒன்றும் அவ்வளோ ஜோரா இருக்கும். இதுக்காக 10 மைல் ஓட்டிட்டு போய் அந்த ரோட்ல புழுதி கிளம்பும், தூசியெல்லாம் வந்து பரவாயில்ல கிடக்குது, எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடுவோன்னு சாப்பிட்டு வர்றது. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, கர்த்தர் உங்களை எதுக்காகவோ உண்டாக்கி இருக்கிறார் பாருங்க. மனம் யோசிக்க மாட்டேன். அப்படி அதை யோசிக்க கத்துறதுக்கு தான் கோயிலுக்கு வந்திருக்கு. இவ்வளவு நேரம் பஸ் எடுத்து ட்ரெயின் எடுத்து பஸ் எடுத்து கார் எடுத்து ஆட்டோ எடுத்து வந்திருக்கிறேன், சும்மா இல்லை. சில யோசிக்க சும்மா விட மாட்டேங்கிறாரு, நான் பேசாம இப்படியே இருந்துட்டு போயிடலான்னு யோசிக்கிறேன். இருந்துட்டு போக முடியாது. சும்மா இருந்துட்டு போறதுக்கு இந்த கோயில் எதுக்கு? வேண்டியதில்லை. சும்மா இருந்துட்டு போக விட மாட்டோம். எதுக்கோ உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள், கடவுள் உங்களை எதுக்கோ தெரிஞ்சு எடுத்திருக்கிறாரு. அதை யோசித்து பாருங்க. மனம் புதிதாகட்டும். மனதில் என்ன தரிசனம் கொடுத்திருக்காரா கர்த்தர்? ஒரு கனவு கொடுத்திருக்கிறாரா? விருப்பங்களை கொடுத்திருக்கிறாரா? உயர்ந்த லட்சியங்களை நோக்கங்களை கொடுத்திருக்கிறாரா? கர்த்தர் அதை செய்ய முடியாதா? ஒண்ணுமே படிப்பே இல்லைனா கூட அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. கர்த்தர் ஒரு மனுஷனை உபயோகப்படுத்தணும்னு நினைக்கும் போது, அவனை உயர்த்தணும்னு நினைக்கும் போது, அவனை இந்த உலகத்துல சாட்சியா வைக்கணும், மற்றவர்கள் இவனை பார்த்து தேவனுடைய கிருபையை புரிந்து கொள்ளணும்னு நினைக்கும் போது அதுக்காகவே அவனுக்கு என்ன செய்வார்? நீங்க ஒண்ணும் தெரியாதவங்களா ஒரு ஃபெயிலியரா இருக்கிறதுனால கர்த்தருக்கு எந்த மகிமையும் கிடையாது பாருங்க. உங்களை பார்த்து 4 பேர் என்ன சொல்ல போறாங்க? என்னத்த பெரிய பைபிளை தூக்கிட்டு போறான் வர்றான். இன்னைக்கு ஒரு ஜப கூட்டம்ன்றான், நாளைக்கு ஒரு உபவாசம்ன்றான். ஒன்னும் சோத்துக்கு வாக்கு கிடையாது, ஒரு கால்நாக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்படிதான் பேசுவான் பாருங்க உலகத்துல. ஆனா நான் சொல்றபடி இந்த மனம் புதிதாகி உள்ள எண்ணங்கள் மாறி, கர்த்தர் என்ன எதுக்காகவோ பிறக்க வச்சிருக்கிறாரு, எதுக்காகவோ என்ன ரட்சித்து இருக்கிறாரு. பேதையா நான் இன்னைக்கு இருக்கலாம், நான் என்னைக்குமே அப்படி இருக்க மாட்டேன்.
நான் கண்டுபிடிச்சிக்குவேன், என்னுடைய அழைப்பை புரிந்து கொள்ளுவேன், என்னை தெரிந்து கொள்ளுதல் நான் அறிந்து கொள்ளுவேன், கர்த்தர் என்னை எதுக்காக அழைச்சிருக்கிறார் புரிந்து கொள்ளும், எனக்குள்ள என்ன வச்சிருக்கிறார் வழங்கிறோம். எனக்கும் அவருக்கும் உறவுன்றது அப்படிப்பட்ட ஒரு உறவு. அவர் என்னை காண்பிக்கிறார், என்ன அதில் நடத்துறாரு, என்ன உயர்த்துவாரு. ஏன் அவர் என்ன உயர்த்தணும்? ஏன் நான் நல்லா இருக்கணும்ன்றது மட்டும் இல்ல, அவருடைய நாமத்தின் புகழ்ச்சிக்காக பெருமைக்காக அவர் என்ன உயர்த்துறாரு. நான் அப்படியே கிடந்து அதனால என்ன பிரயோஜனம்? நான் நல்லா வந்தாதான் அவருடைய நாமத்துக்கு மகிமை. நிறைய கிறிஸ்தவங்க தேவனுக்கே மகிமைன்னு எழுதி போட்டுக்குவாங்க பேட்ஜில். பேட்ஜோட சரி வாழ்க்கை வெறும் பேட்ஜா இருக்குது. இங்க ஒரு பேட்ஜ், இங்க ஒரு பேட்ஜ். ஏசு ரட்சிக்கிறார், ஏசு விடுவிக்கிறார், ஏசு சோமாக்குகிறார், ஏசு இதாகும். இருக்கீங்களா? கர்த்தர் பேட்ஜ் போட சொல்லுங்க. உங்க வாழ்க்கையே ஒரு பேட்ஜா இருக்கணும். உங்களை பார்க்கிறவங்க சொல்லணும் இயேசு ரட்சிக்கிறார். உங்களை பார்க்கிறவங்க சொல்லணும் இயேசு விடுவிக்கிறார். உங்களை பார்க்கிறவங்க சொல்லணும் இயேசு சுகமாக்குகிறார், இயேசு உயர்த்துகிறார், இயேசு ஆசீர்வதிக்கிறார். எப்படியா தெரியும்? அதை பாரு, பேட்ஜ் இல்ல, ஆளை பாரு. ஹலோ, எல்லாம் சொல்ல மனம் புதிதாக வேண்டும். அப்ப இன்னைக்கு சொல்றேன், உங்களை யாரும் வீண் போக கூடாது. பாருங்க, யாருமே எனக்கு என்னங்க, எனக்கு ஒன்றும் கிடையாதுங்க, நான் ஒரு சாதாரண ஒரு ஆள், எனக்கு இந்த பேச்சை நிறுத்திடணும். மனம் புதிதாகன்னு அர்த்தம், இன்னும் பழைய புத்தியே இருந்துகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். தண்ணியில முக்கிய என்ன பிரயோஜனம்? முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துன்றாங்க, முழுக்க வேஸ்ட். வெறும் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தா பார்த்தாது, இதை கொண்டு போய் எங்க முழுக்கணும், முழுக்கி இதை மாற்றணும். மகத்தி நல்ல ஒரு புத்தி உண்டாகணும். கர்த்தர் என்னை சில நற்கிரியை செய்யும்படியாகவே ரட்சித்திருக்கிறார். அதை நான் உலகத்தில் செய்யும் போதுதான் கர்த்தருடைய அந்த கிங்டம் அஜெண்டா, அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் நோக்கங்களை நான் நிறைவேற்றுகிறேன், நான் மாறுவேன். அப்பதான் வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டாகுது. அதுக்காக தான் நான் பிறந்திருக்கிறேன், அதுக்காக தான் நான் எனக்காக இல்லையே, நான் இந்த உலகத்துல எனக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் கிடையாது. என் வாழ்க்கை கிடையாது, நான் இல்லை. அவருடைய ராஜ்யம், அவருடைய மகிமை, அவருடைய நோக்கங்கள், அவருடைய திட்டங்கள், அதுக்காக தான் நான் பிறந்திருக்கிறேன். அதுக்காக இது வந்துருச்சுன்னா எங்கேயோ போயிடுவீங்க, இருக்கிற நிலையில் இருக்க மாட்டோம், வேற விதமாக மாறி விடுவோம். இருக்கீங்களா? அப்ப இதுதான் மனம் புதிதாகிறது. இப்படி மனம் புதிதாகாம சும்மா பைபிள் வச்சுட்டு போயிட்டு வந்து பிரயோஜனம் கிடையாது. டெய்லி 2 அதிகாரம் வாசித்து பிரயோஜனம் கிடையாது. மனம் புதிதாகணும், அதுக்காக வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அப்படிப்பட்ட கிருபையை ஒரு மனுஷனுக்கு தராரு பாருங்க. அவனுக்கு அப்படிப்பட்ட வேலை. அவன் பாரு, யூனிவர்சிட்டியா இருந்தது வனாந்தரத்தில். இந்த வசனம் வனாந்தரத்தில் நடந்தது பற்றி சொல்லிடுது. வனாந்தரங்க எந்த யூனிவர்சிட்டி கிடையாது, எந்த ப்ரொஃபஸரும் கிடையாது, ஐஐடி கிடையாது. ஹலோ, ஐஐடிலாம் கிடையாது, ஐஏஎம்மும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் பண்ண போற ஐஐடியோட நல்லா கத்துறேன் நான். அவனை வினோதமான டிசைன்லாம் உண்டாக்குறதுக்கு நான் கத்துறேன். அவனுக்கு என்ன பண்ணுவோம் நான் கத்துறேன். கற்று தர்றது மட்டும்தான், அவன் மற்றவங்களுக்கு கத்துறதுக்கு நான் போதிக்கிற வார்த்தையை அவனுக்கு தர்றேன். எல்லாம் பண்ணுறேன், ப்ரொஃபஸர் ஆக்கிறேன் அவன்ன்றார். அவன் 4 பேர் கத்துருவான் அப்படிங்கிறார். கத்துறால முடியுமா? முடியாதாங்க. எனக்கு படிப்பே இல்லைங்க, அதை பற்றி என் கவலைப்படுறீங்க. படிப்பே இல்லைனாலும் திறமை வந்துடும். திறமை வந்துட்ட பிறகு யாரும் படிப்பை கேட்க மாட்டாங்க. ஹலோ, முடியுமா? அவ்வளோதான், முடிஞ்சது, அவ்வளோதான். வெறும் டிகிரியை வச்சு என்ன போகிறது? நிறைய டிகிரி வச்சிருக்க ஆளுங்களுக்கு ஒன்றும் முடியல. அதனால வெளிநாட்டிலலாம் எத்தனை டிகிரின்னு கேட்கறது இல்லை. முடியுமா உனக்கு? நல்லா சரியாவா, டிகிரி இல்லைனாலும் பரவாயில்லன்றான். கர்த்தர் சொல்றாரு, டிகிரி இல்லைன்னா உனக்கு நான் கத்துறேன் அப்படிங்கிறார். இருக்கீங்களா? அப்ப இந்த ஞானம் எப்படிப்பட்டது? இந்த ஞானம் என்னத்தை செய்யும்? இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த நேச்சர் ஆஃப் விஸ்டம். இந்த விஸ்டம் என்கிறது வேதம் சொல்லுகிற இந்த ஞானம் எப்படிப்பட்டதுன்னா, எல்லாவற்றையும் தெய்வீக கண்ணோட்டத்தோடு கண்டு அன்றாட வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கான நடைமுறை தீர்வுகளை புதுமையான விதத்தில் கையாளுகிற ஒரு திறமையை ஞானம் கொண்டு வருது. அதான் ஞானம். ஞானம்னா என்ன? மறுபடியும் சொல்றேன்,
எல்லா காரியங்களையும், வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் தெய்வீக கண்ணோட்டத்தோடு கண்டு அன்றாட வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கான நடைமுறை தீர்வுகளை, பிராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ் புதுமையான விதத்தில் கொண்டு வருகிறது ஞானம். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது. ஒரு முறை டாக்டர்கிட்ட போன அவர் சொன்னார் பாருங்க, சொல்றாரு, இந்த சிக்னஸ் எல்லாம் பூட்டு மாறிங்கன்றார். எல்லா பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கு. பூட்டு இருந்ததுன்னா சாவி இல்லாமல் பூட்டு கிடையாது. சாவி இருக்கு, ஆனால் நம்மகிட்ட இல்லை, எங்கேயோ இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. எது அதனுடைய சாவி? நிறைய இருக்குது, இவ்வளோ சாவி இருக்குது. இதில் எது இதில் போய் எது இந்த பூட்டை திறக்கும்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான்றாரு. பயப்படாதீங்க, கண்டுபிடிச்சிடலாம். என்ன நிறைய டெஸ்ட் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், எல்லாம் பண்ணணும், கண்டுபிடிச்சிடலாம். எங்கேயோ இருக்குது சாவி, பூட்டுது அப்படின்றார். அப்போ நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் பிரச்சனையா? எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இருக்குது, பதில் இருக்குது. பதில் இல்லைன்ற பிரச்சனையே கிடையாது. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது, சாவி இருக்குது பூட்டுக்கு, அதை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். புதுமையான விதத்தில் இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை கையாளுகிறது தான் ஞானம். ஞானம் மற்றெல்லாம் ஒரே ட்ராக்ல போகிறாங்க, ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க. வித்தின் த பாக்ஸ் திங்கிங்ன்றாங்க இல்லையா, இன்சைட் த பாக்ஸ் திங்கிங். அவங்க யோசனை ஒரு பாக்ஸுக்குள்ளேயே இருக்கும், அதுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் யோசிக்கவே மாட்டாங்க. கட்டம் கட்டி விட்டாங்க சுற்றி அவங்கள, அதுக்குள்ளே திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கிரியேட்டிவிட்டி, மனம் புதிதாகிற மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் உண்டாகுதுன்னா, இந்த பாக்ஸுக்கு வெளியே திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டாகிறது. புதுவிதமான, அதைத்தான் கிரியேட்டிவிட்டின்றோம். புதுவிதமாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல், புதுவிதமாக காரியங்களை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல். சாலமோன் என்கிற ராஜா, பழைய ஏற்பாட்டில் வாசிக்கணும் இல்லையா, அவனுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் ஞானத்தை கேட்டு வாங்கிக்கிறான் பாருங்க ஆண்டவர்கிட்ட. என்ன வேணும்னு கேட்குறான், ஞானம் தான் வேணுன்றான். அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டான் இது ஆளை பெருசாகிடன்னு. அதையும் எதையும் கேட்கல அவன். இது வந்துருச்சுன்னா எல்லாம் வந்துடும் தெரியுது அவனுக்கு. என்ன வேணும்னு கேட்டால் ஞானம் தான் வேணுன்றான் அவன். கத்தருக்கு அது ரொம்ப பிரியம் பாருது. ஏன்னா சரியான பாயிண்ட்டை பிடிச்சிட்டான் அவன். ஞானம் வேணும் இந்த மனதில், இந்த புத்தியில் இந்த ஞானம் உண்டாகணும் எனக்கு. ஞானம்னா என்ன? எல்லாத்தையும் தெய்வீக கண்ணோட்டத்தோடு பார்த்து வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் புதுமையான பதில்களை கண்டுபிடித்து அதை பயன்படுத்துவது, சொல்யூஷன்ஸை உண்டாக்குவது, அதான் ஞானம். அவன் சொன்னதுல கத்தருக்கு அவ்வளோ பிரியமாயிடுச்சு பாருங்க. அவன் ஞானத்தை கொடுத்து கத்தர் ஆசீர்வதிக்கிறார். கத்தர் அவனுக்கு கொடுத்த வரம். உலகத்தில் இருக்க, ஊர் உலகத்தில் இருக்க ராஜாக்கள் ராணிக்கள்லாம் இவரை விசிட் பண்றாங்க பாருங்க. வந்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற வேலைக்காரரை பார்த்து பொறாமப்படுறாங்க. ஏன்னா இவன் டெய்லி இவருக்கு பானபாத்திரக்காரனா இருந்து இவருக்கு சேவை பண்ணிக்கிட்டு இவருக்கு வேலைக்காரனா இருக்கானே, இவருடைய ஞானத்தை நாள் முழுக்கும் கேட்கும் பாக்கியம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு யோசிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாட்டுக்கு ராஜாவா இருக்கிறத காட்டிலும் சாலமோன்ட்ட வேலைக்காரனா இருக்கிறது பெட்டரு. ஏன்னா நாள் முழுக்க இந்த ஞானத்தை கேட்கலாமே, இந்த ஞானம் என்ன ராஜாவை காட்டிலும் பெரியவனை மாத்தோம்னு நினைக்கிறாங்க அவங்க. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, சொந்து போகாதே, சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சொந்து போகாதே, சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர்.
தாமதமானதோ வாக்குத்தத்தங்கள் மீது நம்பிக்கை தளர்ந்ததோ